வணக்கம். என் குருநாதர் எழுச்சி சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. எனக்கு கடந்த 2 நாட்களாக பல நண்பர்கள், முக்கியமாக அரசியலில் இருக்கிற நண்பர்கள் எனக்கு தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே வராங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, செப்டம்பர் 4ஆம் தேதி திரு ஓபிஎஸ் அவர்கள் மதுரையில் மாநாடு நடத்த போறாரு. அப்படின்னா அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்ற கேள்வி. நான் சொன்னேன், ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன், எனக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இவ்வளவு காலம் இல்லாம ஏன் அப்படி அவர் தனி ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னு. இந்த மாநாட்டுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னாக்க, அமித்ஷா அவர், அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லப்படுகிற பாரதிய ஜனதா கட்சியோடு கடந்த தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட ஓபிஎஸ் அங்க நின்றார். ஓபிஎஸ் அவர்கள் கூட இருந்தார். அத ஓபிஎஸ் அணி அப்படின்னு தான் சொல்லணும், அவங்க இருந்தார். அதே போல டிடிவி தினகரனும் அந்த அணியில இருந்தார். இப்ப டிடிவி தினகரனும் அந்த அணியில இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்களும் அந்த அணியில இருக்கிறார். தேமுதிக அந்த அணியில இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்காங்களா இல்லையாங்கிறது பிரேமலதா அண்ணியாருக்கு தான் வெளிச்சம். நாங்க ஜனவரியில அறிவிக்கிறோம்னு சொல்றாங்க, ஆனா இப்ப இருக்கிறோமா இல்லையாங்கிறத அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இப்ப கடந்த ஒரு 1.5 மாதம் 2 மாதங்களுக்குள்ளாக அமித்ஷா சென்னைக்கு வந்து எடப்பாடி கையை தூக்கி அதிமுக பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப பாரதிய ஜனதா கட்சியினோட கூட்டணியில அப்ப ஏற்கனவே இருக்கிற ஓபிஎஸ், ஏற்கனவே இருக்கிற டிடிவி, இப்ப வந்து ஜாயின் பண்ணி இருக்கிற அதிமுக அப்படின்னு இருக்கிறதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, ஆனால் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரங்கள்ல அவர் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறார். 2வது பாயிண்ட், அப்படி அவர் கூட போகும்போது நயினார் நாகேந்திரன், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் எல் முருகன் அவர்களும் தான் கூட போயிட்டே இருக்காங்க. 3வது விஷயம், சமீபத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு எடப்பாடிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் படி இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவங்க யார் கூட பேசுறாங்க, அவங்கள யார் தொடர்பு கொள்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியும். அப்படித்தான் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நம்ம தாய் தமிழ் திருநாட்டில் தாவேக்கான ஒரு கட்சியை ஆரம்பிச்ச ஒரே காரணத்துக்காக இசட் பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்? கண்காணிக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியல்ல இது இன்னொரு அரசியல் அப்படின்னு இருந்தா, இந்த நிமிஷம் வரைக்க எடப்பாடியை தவிர கூடவே இருந்துகிட்டு RSS மற்றொரு அங்கமாகவும் பிஜேபி வச்சிருக்கிற ஒரு கணக்குக்கு நான் எப்ப பார்த்தாலும் சலா போடுறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றது மாதிரியும் இருக்கிற எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி கூட போயிட்டே இருக்க. இந்த காலகட்டத்தை எல்லாம் பயன்படுத்திட்டு பார்த்தா செங்கோட்டையன் ஆப்ஷன் மோட்லயே இருக்காரு. செங்கோட்டையன் எங்கேயுமே கலந்துக்க மாட்டேங்கிறார். இப்படி ஒரு இக்கட்டுகள் இருக்கும்போது ஏடிஎம்கே அதிமுக தன்னை சேர்த்துக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் ஓபிஎஸ்க்கு இருக்கு, டிடிவிக்கு இருக்கு, சசிகலாவுக்கு. அதே போல சென்னை வரும்போதெல்லாம், தமிழகத்திற்கு வரும்போதெல்லாம் நம்மளை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு பெரிய வருத்தம் இருக்கு. அதை சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட்லயே அவர் பகிர்ந்துக்கிட்டார். டிடிவிக்கு அந்த வருத்தம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் தடவை அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டாரு. அதற்கு அப்புறம் வந்து எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சசிகலாவுக்கு கிட்டத்தட்ட இந்த வருத்தம் தான் இருக்குன்றதால இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நேரடியாக அதை டிக்ளேர் பண்ண முடியல. அதிமுகவுக்கு அதிமுகவினுடைய வெற்றியை கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா, அவங்களுடைய பெரும்பான்மையினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது முக்குளத்தோருடைய வாக்குகளாத்தான் கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த காலத்திலிருந்து, ஜெயலலிதா இருந்த எம்ஜிஆர் காலகட்டத்திலிருந்தே இது தொட்டு வந்துட்டு இருக்கு. கடந்த 10 வருடங்களுக்குள்ளார அந்த தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அதிமுக கட்சி, எம்ஜிஆருடைய அதிமுக கட்சி இப்ப சுருக்கி போய் கொங்கு பெல்ட், வன்னியர்களுக்கு உண்டான பெல்ட், வன்னியர் பெல்ட்லாம் சொல்றது போல இங்க கொங்கு பெல்ட்டுக்கு உண்டான கட்சியாக அதிமுக சுருங்கிருச்சு. இதுக்கு காரணம் எடப்பாடி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி முதலானவர்கள் தாங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரி,
இப்ப ஓபிஎஸ் முக்குளத்தூரை சேர்ந்தவர், டிடிவி முக்குளத்தூர்ல முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர், சசிகலா முக்குளத்தூருடைய ஓட்டுக்கள் மொத்தத்தையும் அதிமுகவுக்கு கொண்டு வந்ததுல முக்கிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படும். இவங்க 3 பேரையும் கழட்டி விட்டுட்டு அதிமுக தமிழ்நாடு முழுக்க டெல்டா பகுதியிலையும் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களையும் எப்படி ஓட்டு கேட்க போகுது, எப்படி முக்குளத்தூருடைய ஓட்டை வாங்க போகுதுங்கிறது மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்வி. இது ஒரு பக்கம் இருக்க, எப்படியாவது நீங்க அவங்கள அதிமுகக்குள்ளார சேர்த்துக்கங்கன்னு அமித்ஷா சொன்ன கணக்கு பருப்பு வேகவில்லை. ஏன்னா நீங்க அவங்க அதிமுக போட்ட கண்டிஷனு என்ன அப்படின்னா, எங்களுடைய உள்கட்சி விவகாரங்களை நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிறது. சரி, இப்ப என்னுடைய நண்பர்கள் கேட்ட, அரசியல் நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு வர, ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவாரா? ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க மாட்டார். ஏன்னா உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டம்னு நேத்திக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்க, இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்க. அதிமுக கட்சியை அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிற குழுன்னு இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கினால் அவர் ஒரு கட்சியின் தலைவராகவோ பொறுப்பாளராகவோ ஆயிடுறாரு. அப்ப அதிமுகவுக்குள்ளார இவர் எந்த ஒரு நியாயங்களையோ நீதிகளையோ கேட்க முடியாத இடத்துக்கு இவரே போயிடுறாரு. இதுவரை அவர் கோர்ட்ல கொடுத்த வழக்குகள், தொடுத்திருந்த வழக்குகள், தேர்தல் ஆணையத்தில் இவர் போட்ட மனுக்கள் எல்லாமே காலாவதி ஆயிடும், கழிஞ்சிடும், அழிஞ்சிடும், தேவையில்லைன்னு ஆயிடும். ஆனால் இந்த தேதி வரைக்க, இந்த நிமிஷம் வரைக்க உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பேர்ல ஆலோசனை கூட்டங்கள் நடத்திட்டு வர்றதுக்கு காரணமே, அமித்ஷா நம்ம பக்கம் தலையசைக்க மாட்டாரா, நம்ம தட்டுல ஏதாவது அவரு தர்ம தானங்கள் செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான். அமித்ஷாவுக்கும் இந்த இரட்டை இலை சின்னத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடியை கொஞ்சம் நம்ம கைக்கு கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு அஸ்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறார், அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறார். இந்த சமயத்துல அமித்ஷா இன்னொரு திட்டத்தையும் வச்சிருக்கிறார். எடப்பாடி கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல, எடப்பாடி ஓபிஎஸ் திரும்ப சேர்த்துக்கிற மாதிரியும் தெரியல, எடப்பாடி டிடிவியை சேர்த்துக்கிற மாதிரியும் தெரியல. ஆனா நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் பிஜேபியினுடைய திட்டம். என்ன திட்டம் அப்படின்னாக்க, எப்படி பிஜேபியினுடைய ஒரு டீம் பி டீமாக சங்கியாக சீமான் கத்திட்டு இருக்கிறாரோ, எப்படி ஊடகத்துல சவுக்கு சங்கர் மாதிரியானவங்க கத்திட்டு இருக்கிறாங்களோ, அதே போல தாவேகா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் உருவாவதற்கு காரணமே பாரதிய ஜனதா தான். அந்த பாரதிய ஜனதாவின் ஊதுகுழலாகத்தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு நடிகர் விஜய் அவர்கள், தாவேகா விஜய் அவர்கள். இப்ப எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ்ஐ டிடிவியை சேர்க்கல அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க நேரம் அப்படியே டிவிகே போயிருக்கு, டிவிகேவை பலப்படுத்தும், டிவிகேக்கு முக்குளத்தூர் ஓட்டெல்லாம் விடட்டும். தவிர 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துகிற திராணியோ ஆட்களோ பலமோ படையோ தாவேகாவுக்கு இல்லை. இதை பிஜேபி நல்லாவே உணர்ந்திருக்கு. இன்னைக்கு தேதிக்கு நாளைக்கு 234 தொகுதிகளுக்கும் தாவேகா தனிச்சு நின்னாக்க வேட்பாளர்கள் கிடையாது, பூத் கமிட்டி இல்லை. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் இந்த பூத் கமிட்டியை எப்படி செயல்பட வைக்கணுங்கிற திட்டங்கள் ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு உசிலம்பட்டி ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஏரியாவில் நமக்கு ஓட்டுக்கணும், எந்த ஏரியாவில் முக்குளத்தூர் ஜாஸ்தி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் டிடிவியா இருக்கட்டும் புட்டு வச்சிருவாங்க. தாவேக்கான்னு கொண்டு வந்தாச்சு, அவரை தலைவர்னு கொண்டு வந்தாச்சு. நான் யாரோடும் கூட்டணி கிடையாது, நான் தான் முதல்வர் வேட்பாளர்னு விஜய் அவர்களும் அறிவிச்சிட்டாரு. இன்னோவா காரில் ஒரு 3 நிமிஷம் ஆர்ப்பாட்டமும் நடத்திட்டாரு. அடுத்தாப்புல அவரும் மதுரையில மாநாடு நடத்த போறாரு. அவர் நடத்துறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு மாநாடை நடத்துங்க, அமித்ஷா கொடுக்குற பிளான், நீங்க ஒரு மாநாடை நடத்துங்க. அந்த மாநாட்டில் சசிகலாவையும் மேடையில ஏற்று, டிடிவியையும் மேடையில ஏற்று, சசிகலா நடுவில் நிற்க, நீங்க ஓபிஎஸ் டிடிவி எல்லாரும் சேர்ந்து அப்படி கையை தூக்குங்க,
ஒட்டுமொத்த முக்குளத்தோருடைய ஓட்டும் உங்களுடைய 3 பேர் சேர்ந்ததுனால கிடைச்சிரும் அப்படிங்கிறதாக அமித்ஷா கணக்கு போடுறாரு. இப்ப வாங்கட ஆட்டத்துக்கு, நீ அதிமுகவுல எங்களை சேர்க்கிறியா இல்ல தாவேகா பக்கம் நாங்க போகட்டுமா அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுங்கன்னு அழகா ஒரு மேப்பை போட்டு அமித்ஷா கொடுத்துருக்கிறாரு. அந்த திட்டத்தின்படி இதுநாள் வரைக்க கோயில் குளம்னு போயிட்டு இருந்தவர், இதுநாள் வரைக்க நம்ம பெரிய குளம் பண்ண வீட்டிலேயே உட்காந்துட்டு மரத்துல காத்து வாங்கி மரத்தடியில காத்து வாங்கிட்டு கைத்துக்கட்டில உட்கார்ந்துருந்த ஓபிஎஸ் அவர்கள் இப்ப சென்னை சேத்துப்பட்டுல ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி டெய்லி மீட்டிங் பண்ணிருக்காரு. மதுரையில மாநாடு நடத்த போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர் ஒரு காணாமல் போனவர்கள் பட்டியல்ல அரசியல்ல இருக்கிறவர். காணாமல் போனவர்கள் தான் அவர். டிடிவி காணாமல் போயிட்டவர் தான். ஏற்கனவே தன்னுடைய மான அவமானங்களை எல்லாம் இரட்டை இலை, எம்ஜிஆருடைய கண்ணாடி, எம்ஜிஆருடைய தொப்பி அப்படின்னு எல்லாம் அடகு வைத்து அதிமுகவை அசிங்கப்படுத்தியவர்கள மிக முக்கியமானவர் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, முக்குளத்தூர் வாக்கு, மதுரை மாநாடு இதையெல்லாம் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதனாலதான் அவர் விஜயினுடைய அரசியலை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு இந்த பஸ் வந்து நிற்கும், பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் வந்து நிற்கும் போது கூட்டம் வந்து அப்படியே அம்மும் பாருங்க. உடனே என்ன பண்ணுவான், ஒருத்தன் துட்டை தூக்கி ஒரு இடத்துல போடுவான், ஒருத்தன் இன்னொரு இடத்துல வந்து செருப்பு தூக்கி வைப்பான், இன்னொருத்தன் பையன் தூக்கி வைப்பான். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு சீட்டு கிடைச்சிடாரா அப்படிங்கிறதுக்காக உள்ள வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கோம், துண்டை எடுத்துக்குவான், செருப்பு எடுத்துக்குவான், பையன் எடுத்துக்குவான், ஒன்னே உட்காந்துக்குவாங்க. அப்படிலாம் நடக்கும் இல்லையா? அது போல விஜய் நல்ல அரசியல் பண்றாரு, விஜய்க்கு எங்களுடைய ஆதரவு உண்டுங்க, அதில் மாற்றம் இல்லை அப்படின்னு ஒரு ஓபிஎஸ் பனையூர் பக்கம் ஒரு துண்டை போட்டு வைக்கிறார். அப்புறம் இன்னொரு பக்கம் தன்னுடைய ஒருங்கிணைப்பாளர் உரிமை மீட்பு குழுவில் இருக்கிற மனோஜ் பாண்டியன், அந்த வைத்திலிங்கம் உள்ளிட்ட அந்த பெருந்தலைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு ரூம்ல கூப்பிட்டு இந்த மாதிரி அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு ஏதாவது பேசுங்க. ஆனா எடப்பாடி எல்லாம் திட்டிக்கிட்டு பேசுறது, மனுஷன் திரும்ப கோவப்பட்டு நம்மளை சேர்த்துக்க மாட்டேன்னு அமித்ஷாட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால இபிஎஸ் பத்தி ரொம்ப பேசாம கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பக்கமும் அவர் துண்டு தூக்கி போட்டு வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில அரசியல் இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிக 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 கேவலமான கொள்கைகளை கொண்ட அரசியல் ஆட்டங்கள் நடக்கும்ன்றத ஒரு வேதனையோட பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு இந்திய குடிமகன். வணக்கம்.